7 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை இயக்குநராக இருந்த ரா கண்ணன் தமிழ்நாடு நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமையின் துணைத் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராகவும், கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளராக இருந்த அம்ரித் கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை இயக்குநராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். கவிதா, முத்துக்குமரன், லீலா, அலெக்ஸ், வீரப்பன், ரேவதி ஆகியோரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றியதாக சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் அளித்த ஜாய் கிறிசல்டாவுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. ரங்கராஜ் தன்னை ஏமாற்றிவிட்டதாக காவல் ஆணையர் அலுவலகத்திலும் மாநில மகளிர் உரிமை ஆணையத்திலும் ஜாய் கிறிசல்டா புகார் அளித்திருந்தார். தன்னுடைய குடும்ப செலவுக்காக மாதந்தோறும் 6,50,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தை அவர் அண்மையில் நாடியிருந்தார். இந்நிலையில் தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக ஜாய் கிறிசல்டா அறிவித்துள்ளார். ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே சாலை ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து சாலையோர வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதாக வந்த புகார்களை தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டன. இதனை கண்டித்து சாலையோர வியாபாரிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே 3 வீடுகளில் கொள்ளையர்கள் புகுந்த சம்பவம் அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியது. 4 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் போர்வைகளால் உடலை மூடிக்கொண்டு சுற்றுச்சுவரை ஏறி குதித்து பூட்டுகளை உடைத்து வீடுகளுக்குள் புகுந்து திருடியுள்ளனர். மலர்குடி என்பவரின் வீட்டில் கொள்ளையர்களை கண்ட அக்கம் பக்கத்தினர் கூச்சலிட்டதால் அவர்கள் தப்பி ஓடினர். 6 சவரன் தங்க நகைகள் 10,000 ரூபாயை திருடிச் சென்ற கும்பல் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் உர தட்டுப்பாடு நிலவி வருவது விவசாயிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 1,20,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி நடைபெறுகிறது. 10 தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக இந்த பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகத் தொடங்கியுள்ள நிலையில் விவசாயிகள் இரவு பகல் பாராமல் நீரை வடிய வைத்து வந்தனர். இந்நிலையில் சம்பா நெற்பயிர்களுக்கு தேவையான உரம் கிடைக்காததால் தனியார் மூலம் கூடுதல் விலைக்கு வாங்கும் நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மழையால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகளுக்கு இது பெரும் வேதனையை அளிப்பதாகவும் முறையாக உரம் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சை காரணமாக மனைவி இறந்துவிட்டதாக காவல் ஆய்வாளர் ரவீந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தனது மனைவி ஷர்மிளா சிகிச்சையில் குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் திடீர் மாரடைப்பால் இறந்துவிட்டதாக ரவீந்திரன் தெரிவித்தார். இதில் குளறுபடி உள்ளதாக ரவீந்திரன் குற்றம் சாட்டிய நிலையில் ஆவணங்கள் அனைத்தும் அவரிடம் வழங்கப்பட்டிருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சாலையில் நடந்து சென்ற புலம்பெயர் தொழிலாளி முபாரக் என்பவர் கையில் வைத்திருந்த செல்போனை இருசக்கர வாகனத்தில் வந்த கொள்ளையர்கள் பறித்துச் சென்றனர். இந்நிலையில் ஐயப்பன் நகரில் 3 இளைஞர்களை சந்தேகத்தின் பேரில் காவலர்கள் பிடித்து விசாரித்த போது அவர்கள் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் கொசஸ்தலை ஆற்றின் கால்வாய் பகுதியில் குப்பைகள் மலைபோல் குவிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தடுப்புச் சுவர் இல்லாததால் சாலையோரத்தில் குவிந்துள்ள குப்பைகள் காற்றில் பறப்பதாலும் அப்பகுதியில் உள்ள நாகாளம்மன் கோவில், முனீஸ்வரன் கோவில் வளாகத்தில் துர்நாற்றம் வீசுவதாகவும் கூறப்படுகிறது. நீர்நிலை மாசடைவதையும் கருத்தில் கொண்டு நிரந்தர தீர்வு காண பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.